ஐபிஎல் போட்டியில தில்லி கேபிட்டல்ஸ் அணியில இம்பாக்ட் வீரரா களமிறங்குற சமீர் ரிஸ்வி சனிக்கிழமை மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராகவும் அரை சதம் அடிச்சு தன்னோட அணிக்கு 2வது வெற்றியை பெற்று தந்திருக்காரு. 163 ரன்கள்ன்ற வெற்றி இலக்க நோக்கி விளையாடும் போது மும்பை பந்து வீச்சை நொறுக்கிவிட்ட சமீர் ரிஸ்வி 7 பவுண்டரிகளும் 7 சிக்ஸர்களும் அடிச்சு 51 பந்துகள்ல 90 ரன்கள் விளாசினாரு. தொடர்ந்து 2வது முறையா டாப் ஆர்டர் சொதப்பனா கூட நாங்க இருக்கோம் பான்னு பத்தும் நிசன்காவும் ரிஸ்வியும் 3வது விக்கெட்டுக்கு 66 ரன்களை எடுத்தாங்க. இதுல பத்தும் நிசன்கா 30 பந்துகள்ல 44 ரன்களை விளாசினாரு. முதல்ல பேட்டிங் செஞ்ச மும்பைல பாண்டியா இல்லாததால கேப்டனா களமிறங்கிய சூரியகுமார் அதிரடியா இல்லாட்டியும் நல்லா விளையாடி அரை சதம் அடிச்சார். மும்பையோட டாப் ஆர்டர் காலி பண்ணதுல தில்லியோட முகேஷ் குமார் முக்கிய பங்கு வகிச்சாரு. தில்லி அணி 18.1 ஓவர்ல 163 ரன்கள் எனும் வெற்றி இலக்க அடைஞ்சு 2 வெற்றிகளோட புள்ளிகள் பட்டியல்ல 2வது இடத்துல இருக்கிறாங்க.